அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தலின் போது பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரிக்க இடி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைக்கிறார் நயினாரின் ஹோட்டல் பணியாளர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் தொடர்பாக விசாரிக்க இடி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். நயினார் வழக்கை விசாரிக்க இடி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நயினாரின் பணியாளரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் வழக்கின் தொடர்பாக விசாரிக்க இடி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். திருநெல்வேலி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராகவன் என்பவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சார்பில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரு சார்பாக வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் அலுவலகத்தில் இருந்து 28,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக இருவர் மீதும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடம் மனு அளித்ததாக கூறியுள்ளார். எனவே இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரியிருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டும் இருவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். இந்த வழக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வருமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ், சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு வராது என்று தெரிவித்தார். இருப்பினும் மனு தொடர்பாக விரிவாக பதிலளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.